இது ஆவாரம் பூச்செடி வளர்ப்போட 6வது வீடியோ. ஆக்சுவலா இந்த இது பார்த்தீங்கன்னா, 7வது நாள் செடி இங்க நீங்க பார்க்குறது. இந்த 7 நாள்ல எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு தெரியலாம். இதில செகண்ட் லீஃபும் விட ஆரம்பிச்சிடுச்சு. செகண்ட் லீஃப்ன்றது செடியோட உண்மையான இலைகள இப்ப பார்க்கலாம் நீங்க. அது மட்டும் இல்லாம இது 7 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஜெர்மினேஷன் ஆகிட்டு தான் இருக்கு. இவ்வளோ நாள் ஜெர்மினேஷன் ஆகாத எல்லா விதைகளுமே இப்ப முளைக்க ஆரம்பிக்குது ஒண்ணு ஒண்ணா. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கும், இப்ப இருக்கிற வீடியோலயும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்லாவே இது ஜெர்மினேஷன் ஆயிட்டு இருக்கு. முளைக்காத விதைகள் ஒவ்வொன்னாவே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்பலாம் இது நேத்துலேருந்து இப்போ ஜெர்மினேஷன் ஆயிட்டு, இப்ப நல்லாவே வந்து ஹெல்த்தியா வந்து நிக்குது இந்த செடி. இது வந்து செடியோட விதையும் இதுக்கு காரணம்னாலும், நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த விதை கலவையும் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிரீன் பேர்ட் ஆர்கானிக்ஸோட விதை கலவை தான் இத பயன்படுத்தியிருந்தேன்ட்டு. இது ரொம்ப நல்லாவே நல்ல கலவைன்றதுனால தான் நல்ல செடியும் ஹெல்த்தியா வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குவாலிட்டி அது எவ்வளோ நல்லா ஜெர்மினேஷன் ஆகியிருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நாமளே கலெக்ஷன் பண்ணி ஜெர்மினேஷன் பண்ணணும்னு நினைக்கிற விதைகள, நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ஒரு விதை கலவையில நம்ம பயன்படுத்தக்குள்ள நமக்கு அனைத்து விதைகளுமே முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ரேரா இருக்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். அப்போ ஒவ்வொரு விதையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தரமான கலவைய எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவுல இத பத்தி நம்ம பார்க்கலாம்.